ஹரிஷப்பரு ஹரிஷப்பரு நைட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டாருங்க. நல்லா ஒன்று தூக்கம் வந்துருச்சு. தோசை தாங்க ஊற்ற போகிறேன். எனக்குமே ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது. தோசை ஊற்றி இட்லி பொடியில் முக்கி சாப்பிட்றதுக்காண்டி பிச்சு பிச்சு போட்டிருக்கீங்க கறி கூட்டி. ரொம்ப தைக்கிற வேலை இருந்துச்சு இவ்வளோ நேரம். அதான் சாப்பாடு ஊற்றி கொடுக்க நேரம் ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு. என்ன தங்கம்மா அவன் அப்போதே மாத்திரை டப்பாவும் தூக்கிட்டாங்க. அவனுக்கு அப்போ தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் சீக்கிரம் தூங்குவான். என்ன மக்களே இப்போ இப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டே இருங்க. என்னம்மா இங்கே போய் எல்லாத்தையும் குட் நைட் சொல்லிட்டு போங்க. என்ன அம்மா தர வேண்டாம். நீ பிச்சு பிச்சு போட்டுக்கல, நீயே சாப்பிடுதாங்கம்மா. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீ ஊட்டி தானே சோபாவில் உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா கொண்டு வரேன். பிச்சு பிச்சு தான் போட்டுருக்க. நீ எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும். வேஸ்ட்டு கட்டியிருக்காரு பெரிய மனசே. சமத்து உட்காரு. அபிக்கு இன்றைக்கி வேலை இருக்காங்க. அவளுக்கு தோசை ஊற்ற முடியலன்ட்ட படிக்கிற வேலை இருக்கான் அவளுக்கு. ஓகேம்மா பாய், குட் நைட்.